அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகின்றேன். இன்றைய பதிவில் நாம் மாயை வலிக்கு அழுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கின்றேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். மதத்திலே அபிமானம் கொண்டு உழல்வேன், வாட்டமே செய்யும் கூட்டத்தில் பயில்வேன், இதத்திலே ஒரு வார்த்தையும் புகழேன், ஈயும் மொய்த்திடற்கு இசையுற உண்பேன், குதத்திலே இலி மலத்தினும் கடையேன், கோடை வெய்யலின் கொடுமையிற் கொடியேன், சிதத்திலே உரற்கு என் செய்வேன், சிதத்திலே உரற்கு என் செய்ய கடவேன், தெய்வமே என்னை சேர்ந்து கொண்டு அருளே. இதுதான் இந்த 4வது பாடல். இதில் வள்ளல்வர்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதி சமயத்திலே பெரும் பற்று வைத்து அலைபவனாகவும், பிறருக்கு வருத்தம் தரும் செயல்களை செய்பவர்கள் கூட்டத்தில் சேர்ந்து உழல்பவனாகவும், பிறருக்கு இனிமையாக ஒரு வார்த்தை கூட சொல்லாதவனாகவும், உண்ணும் உணவில் ஒரு ஈ இருந்து உண்டாலும் பொறுக்க மாட்டாமல் இருப்பவனாகவும், மலவாய் வழியாக ஒழுகும் மலத்திலும் கடைப்பட்டவனாகவும், கோடை காலத்து வெயிலை காட்டிலும் கொடுமை மிகவும் உடையவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் நினது சித்தத்திலே இடம் பெறுவதற்கு என்ன செய்வேன்? எல்லாம் வல்ல தெய்வமே, நினது அருளை கொடுத்து என்னை கடை தேற்றுவாயாக. அப்படின்னு தான் இந்த 4வது பாடலில் ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க. இதெல்லாம் நமது குறைகளை ரொம்ப கடுமையாகவே சொல்கிறாங்க. வார்த்தைகளெல்லாம் மதத்தில் அபிமானம் கொண்டு உழல்கின்றேன், வாட்டமே செய்யும் கூட்டத்தில் சுற்றித்திலே திரிகின்றேன், இதத்திலே ஒரு வார்த்தையும் புகழேன். ஒரு இன்மையான சொல் கூட யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறேன், கடுமையான சொற்களையே உபயோகிக்கின்றேன். ஈ மொய்த்திடற்கு இசை உறது உண்பேன். அதாவது ஒரு ஈ கூட உட்கார்ந்துருந்தால் கூட அதை அடித்து விரட்டுறணுன்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிறேன். குதத்திலே இலி மலத்தினும் கடையேன். ரொம்ப இதாக சொல்கிறாங்க, அதாவது மலத்தை காட்டிலும் ரொம்ப கேவலமானவனாக இருக்கேன். கோடை வெயிலின் கொடுமையிற் கொடியேன். அடிக்கிற அந்த கோடை வெயில் அதை காட்டிலும் ரொம்ப கொடுமையானவனாக இருக்கிறேன் அப்படின்றாங்க. சிதத்திலே உடற்கு என் செய்ய கடவேன். உனது அருளை பெறுவதற்கு, உனது சித்தத்திலே இடம் பெறுவதற்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி, தெய்வமே என்னை காத்தருள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அமைச்சிருக்கிறாங்க. சரி, இதில் இந்த பாடல்களில் நம்ம இன்றைக்கி என்ன பார்ப்போம் அப்படின்னா, முதல்ல உள்ள அந்த 2 வரி, மதத்திலே அபிமானம் கொண்டு உழல்வேன், வாட்டமே செய்யும் கூட்டத்தில் பயில்வேன் அப்படின்றதுக்கு பார்ப்போம். மதத்தில் அபிமானம், சாதி சமயங்களில் பற்று வைத்து சுற்றி கொண்டிருப்பவனாக இருக்கின்றேன், பிறருக்கு வருத்தம் தரும் செயல்களை செய்பவர்கள் கூட்டத்தில் சேர்ந்து உழல்பவனாகவும் இருக்கின்றேன். இதுக்கு பேருபதேசம், உரைநடை பகுதியில் பேருபதேசத்தில் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் படிக்கிறேன், அதை படித்து அதை தெரிஞ்சுக்குவோம். படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் நம்ம ஜாதி சமயங்களில் பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு. உரைநடை பகுதி பேருபதேசம் நிறைய இருக்குது. நான் இந்த ஜாதி சமயம், இந்த புராணங்கள், இதிகாசங்கள், இதை பற்றி வள்ளல் பெருமான் சொன்னதை மட்டும் எடுத்து படிக்கிறேன். ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது
குழுவுக்குரியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணுமாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். தெய்வத்துக்கு கைகால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்லத் தெரியாது விழிக்கின்றார்கள். இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கின்றார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. அவன் பூட்டிய பூட்டை ஒருவரும் இதுவரை திறக்கவில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை. அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருஷம் 8 வருஷம் பிரயாச எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம். அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்து கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும். ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடையப் போகின்ற பெரிய பிரயோஜனம் போய்விடும். அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும். ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது. முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசக பெருவிண்ணப்பத்தாலும் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் என்ற அருள் விளக்கமாலை பாசுரத்தினாலும் உணர்க. மேலும் அதில் கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதே விஷயத்தை பெருவிண்ணப்பத்திலையும் அருள் விளக்கமாலையிலையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் வர கொடுக்குறாங்க. அப்புறம் முக்கியமாக இன்னும் போகிறாங்க பாருங்க. அடுத்து இதுபோல் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக குறித்திருக்கின்றதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. அவ்வாறு பயிலுவோமே ஆனால் நமக்கு காலம் இல்லை. ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளிலும் அவ்வச்சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளக்கூடுமே அல்லது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்மா அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்றதற்கு முடியாது. ஏனெனில் நமக்கு காலமில்லை. மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன். நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேறு வேண்டியது இல்லை. நான் சொல்லியிருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கியிருக்கின்ற ஸ்தோத்திரங்களே போதும். அந்த ஸ்தோத்திரங்களையும் மற்றவர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும். ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்தது என்றால், அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றியிருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது. இந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இதுன்னு எதை சொல்கிறாருன்னா, சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும்
வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இதை விட்டு விட்டதனால் வந்த லாபம் தான் சொல்கிறாங்க. ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னைப் போல பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டதென்றாலோ, அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்துக்கு தூக்கிவிட்டது யாதெனில், அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தாரென்று வாசக பெருவிண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததே அன்றி தலைவ வேறெண்ணியது உண்டோ என தேடியது உண்டு நினது திருவுண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்து இருக்கின்றேன். மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில், கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக என்றதுதான். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு. தயவு எனும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவு அண்டங்களுக்கும் அப்பாலும் கடந்திருக்கின்றது. அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது. நீங்களும் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், தெண்டன் விழுந்து சொல்லுவேன், பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன், அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன். இப்படி எந்த விதத்திலேயாவது நல்வழிக்கு வரச் செய்து விடுவேன். நீங்கள் எல்லோரும் இப்படியே செய்தல் வேண்டும். ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் சன நேரம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன். அது இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மட்டில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன். ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் என்றால், எல்லோரும் சகோதரர்கள் ஆதலாலும் இயற்கை உண்மை ஏகதேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் படித்தது உங்களுக்கு எந்த விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை. நான் படிச்சுட்டு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே வள்ளல் பெருமான் ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு தெளிவாக சொல்லிட்டு வராங்க பாருங்கள். ஏன் ஜாதி சமயம் அந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதில் எதுலேயுமே லட்சியம் வச்சுட்டு வர வேணாம்னு சொல்கிறதுக்கு காரணம் சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அதில் தான் லட்சியம் வச்சுருந்தேன். அது உங்களுக்கே தெரியும். நான் எழுதின அந்த பாடல்கள்லாம் சாட்சி. ஏன்னா 1லேருந்து 5ஆம் திருமுறை வரைக்குமே அருமையான பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க சமயத்தை பற்றி, சமய தெய்வங்களை பற்றி. இந்த 6ஆம் திருமுறையில் வரும்போது பாருங்களேன், இதில் தான் அந்த இந்த ஞான நிலைக்கு வந்ததுக்கப்புறம் எழுதின பாடல்கள்லாம் இப்படி இருக்குது. அப்போ அவரே சொல்கிறாரு, அப்போ எனக்கு அற்ப அறிவு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்காக அற்ப அறிவு, ஆனால் அவர் அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு அற்ப அறிவு இருந்தது, அதனால தான் நான் அப்படி இருந்தேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தயவுக்கு வந்தேன். அந்த தயவுக்கு ஒருமை தேவைப்படுது. ஒருமைக்கு அது வந்ததுன்னு தான் இந்த ஏறா நிலைமிசைக்கு என்னை ஏற்றியது தயவு தான். மற்ற அந்த இது இல்லை. நான் ஜாதி சமயத்தில் வச்சுருந்த பற்று என்னை ஏற்றி விடலை, அதெல்லாம் விட்டதுனால வந்துச்சுன்னு சொல்கிறாரு. தயவு தான் என்னை இந்த நிலைமையை கொண்டு வந்ததுன்னு சொல்லி நீங்களும் தயவோடு இருங்க. அதுக்கு ஒருமை வேணும். ஒருமைனா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு நிலையிலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துச்சுன்னா எனது அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஏன் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அந்த ஜாதி சமயங்களும் உண்மையை வெளிப்படையாக சொல்லலை, மறைச்சி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதும் சொல்லிட்டு வராங்க. அப்போ இது இன்னும் கூட டீப்பாக சொல்கிறாங்க. அதாவது இன்னும் கூட சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகிறார்கள். ஆதலால் நீங்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம்.
எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வமென சுற்றுகின்றார்கள். ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலே அல்லவா நம்மை சுற்றுகின்றார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருந்தேன், இருக்கின்றேன், இருப்பேன். தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது. ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. அதுபோல் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது தெய்வத்தினிடத்தில் பிரியம் வாராது. ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி எப்படி விசாரம் செய்யணுன்றதையும் சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால், அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன, இவைகளுடைய சொரூப சுபாவம் என்ன, இவை முதலான அண்ட விசாரமும், பிண்டத்தில் நாம் யார், இந்த தேகத்தின் கண், புருவம், கை மூலம் இவை போன்ற மற்ற இடங்களிலும் ரோமம் உண்டாவது ஏன், நெற்றி முதலான இடங்களில் அந்த ரோமம் இல்லாமல் இருப்பது ஏன், கால் கைகளில் உள்ள விரல்களிலும் நகம் முளைத்தலும், கால் கைகளில் உள்ள விரல்களில் நகம் முளைத்தலும் அந்நகம் வளருதலும், இவை போன்ற மற்ற தத்துவங்களினது சொரூப ரூப சுபாவங்களும் என்னவென்றும் பிண்ட விசாரமும் செய்து கொண்டிருங்கள். இப்படி இடைவிடாமல் விசாரம் செய்து கொண்டிருந்தால் இவ்வுலகத்தின் கண்ணுள்ள ஜனங்கள் அதை குறித்து ஏளனமாக சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவது அவர்களுக்கு சுபாவம். ஏனெனில் அவர்களுக்கு உண்மை தெரியாது. ஆதலால் நீங்கள் அதை லட்சியம் செய்யக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ தெளிவாக விசாரம் பண்ண சொல்கிறாங்க. கடவுளை அதாவது எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. மற்ற ஜாதி சமயத்துலாம் எல்லாம் உளறி வச்சுருக்காங்க. அதில் துளி கூட போயிடாதீங்க. அதெல்லாம் தூக்கி கடாசிட்டு நான் சொல்லக்கூடிய கடவுள் என்னைய எல்லாம் கடவுள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நான் சொல்கிற கடவுளை அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஒரு பதார்த்தம், ஒரு லட்டே இருக்குது. லட்டு அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த சுவை தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு மேலே விருப்பமே வரும். பார்த்துக்கிட்டே இருந்தால் வராது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற கடவுளை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அனுபவிங்க. நான் அனுபவித்ததுனால தான் அவர் அவ்வளோ உயர்ந்தவர்னு எனக்கு தெரிஞ்சதுனால என்னால் விட முடியல. அதாவது கலப்பு ஏற்பட்டு அப்படியே ஆனந்தமாக பொங்குறாங்க. அப்படியே நீங்கள் அதே மாதிரி ஆனந்திச்சு அனுபவிங்க. அப்போ தான் அந்த ருசி தெரிஞ்சு அந்த கடவுள் மேலே உங்களுக்கு அந்த இச்சையே வரும் அப்படின்னு சொன்னவங்க. அதை நீங்கள் கடவுளை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் விசாரம் தான் பண்ணணும். அண்ட விசாரம், பிண்ட விசாரம் ரெண்டுமே சொல்கிறாங்க. சூரியன், சந்திரன் இதெல்லாம் எப்படி வந்துச்சு, நாம யார், அந்த பிண்டத்தில் விசாரம் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். கையில் நகம்லாம் வளருது, ஏன் வெட்டினதுக்கப்புறம் வலிக்குது, வெட்டும் போது ஏன் வலிக்க மாட்டேங்குது, மற்றதெல்லாம் வலிக்குது. இப்போ கையில் மற்ற இடத்துல ஒரு வெட்டினோம்னா நம்மளுக்கு வலியை உணர்கிறோம், நகம் வெட்டினோம்னா வலி உணர மாட்டேங்கிறோம். அதே மாதிரி இங்கே புருவத்தில் முடி இருக்குது, இந்த மீசையெல்லாம் முடி இருக்குது. ஆனால் இங்கே நெற்றி பரப்பில் முடி இல்லாமல் இருக்குதே ஏன், அதுக்கு விளக்கம் அவரே கொடுத்துருக்காரு ஒரு இடத்துல. இதெல்லாம் இது பண்ண சொல்கிறாரு. இங்கெல்லாம் ஏன் இங்கே நெற்றி பரப்பில் முடி இல்லாமல் இருக்குது, காரணம் என்ன, இதெல்லாம் நீங்கள் விசாரம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண தான் உங்களுக்கு மற்றவங்களாம் இதெல்லாம் பண்ணும்போது ஏளனமாக அவங்கள நினைப்பாங்க. அது அவங்களுடைய சுபாவம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த கடவுளை உணர்ந்து கொள்ளலான்றாங்க. விசாரணம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும். சத்து விசாரம் ரொம்ப முக்கியம். அண்ட விசாரம், பிண்ட விசாரம் ரெண்டையுமே சொல்கிறாங்க. இன்னும் கூட சொல்கிறாங்க பாருங்களேன். காதில் 2 பெரிய பொத்தல் செய்து வரவிடுத்தவர் ஆணுக்கு கடுக்கனிடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியன போடுதலும் தமதுக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்களிட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுகின்ற பட்சத்தில் காதில் கடுக்கனிடவும் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா? இப்படி விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால் நிராசை உண்டாகும். ஆதலால் சரியை, கிரியை முதலிய சாதகம் 4ல் 4வது இனத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4ல் 3வது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை என்னும்படி உண்டாகின்றது.
ஆகையினாலே இந்த விசாரத்தில் இருந்து கொண்டிருங்கள். பாருங்கள், இப்படியும் கூட விசாரம் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இப்போ காதில் மூக்குலாம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, மூக்கு காதுலெலாம் பெண்கள் வந்து நகை அணிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கடவுளுக்கு சம்மதம் இருந்தால் அவரே வந்து ஓட்டையை போட்டு நம்மளை பிறக்க வச்சுருக்கலாமே. இவ்வளோ பண்ணவங்க அப்போ ஏன் பண்ணலை? அப்போ இதெல்லாம் வந்து நம்மளாம் வந்து உண்டாக்கிக்கிட்டது தான். அப்போ என்ன சொல்ல வராங்க பாருங்கள், இதெல்லாம் விசாரணை பண்ணணுன்றாங்க. இப்படிலாம் நம்ம நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் வந்து அப்போ வந்து நகைகளை வந்து நம்ம அணிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அதெல்லாம் ஓட்டையை போட்டு அந்த நகையை போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம பக்கட்டையும் இதையும் காமிக்கிறதுக்காக அதெல்லாம் செஞ்சுட்டு வர்றோம். அப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம விசாரம் பண்ணணுன்றாங்க. இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்த உடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார். ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள். 2.5 வருஷமாக நான் சொல்லிக்கொண்டு வந்தேன். இனி சொல்பவர்கள் சில நாள் தடைபட்டிருப்பார்கள். நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள். இது கடைசி வார்த்தை. இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்சொன்ன பிரகாரம் விசாரம் செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொன்னவங்க, அடுத்து வந்து இந்த ஜாதி இது சமயம் இதெல்லாம் வந்து மந்திரங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல, சிவாய நமச்சிவாய, இந்த மாதிரி இன்னும் பல மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பற்றி சொன்னோம்னா அதுக்கு நிறைய இருக்குது. அதுவுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நமசிவாய என்றும் இதுபோன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்கப்பட்டு நடந்து வருகின்றது. மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும் அப்படின்னு சொன்னவங்க, நாம் அடைய வேண்டியது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவா அனுபவமே அன்றி வேறில்லை. இங்குள்ள எல்லாவர்க்கும் சொர்க்க நரக விசாரம் இல்லை. சொர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பலவகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைப்பட்டு திருவருட் துணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அது அருமை. அதாவது சொர்க்கம் நரகம்னு இந்த ஜாதி அந்த சில சமயங்களில் சொல்கிறாங்கல்ல, அதில் பின்பற்றி போகிறவங்க என்ன ஆகும் அப்படின்னாங்கன்னா, இவர்களுக்கு எல்லாருக்கும் சொர்க்க நரக விசாரம் இல்லை. சொர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று பாருங்கள், அதில் போகிறவங்க பலவிதமான முயற்சிகள் பண்ணி அற்ப பிரயோஜனத்தை பெற்றுடுவாங்களாமா. ஆனால் அவங்களும் முடிவில் தடைப்பட்டு திருவருட் துணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அவங்களும் இவர் சொன்னது மாதிரி கடவுளுடைய அருளை பெற்று இந்த இதுக்கு வந்து தான் கருணை நன்முயற்சி எடுத்து தான் இதை பெற முடியும். இவர் சொல்கிற இந்த மார்க்கத்துக்கு வந்து தான் அந்த முடிவான நிலையை அடைய முடியும்னு இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, மகா மந்திரம் வந்து மற்ற சமயங்களில் சொல்லியிருக்கிற அந்த மந்திரங்களில் போயினோம்னா நம்ம இந்த முடிவான இந்த நிலையை அடைய முடியாதுன்னு சொன்னவங்க, கடவுளே வந்து மகா மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதை வந்து அவருக்கு கொடுத்ததாகவும், இது வந்து பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம், அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம், இது வாட்சியார்த்தம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, கடவுளே இந்த மகாமந்திரத்தை கொடுத்ததாகவும் வள்ளல் பெருமான் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ இருக்கிற இந்த காலம்தான் வந்து சன்மார்க்க காலம். இங்கே தான் வந்து கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணம் இதுவே சன்மார்க்க காலம்னு சொல்லிட்டு ஒரு சன்மார்க்க கொடியை அங்கே கட்டுறாங்க. அந்த கட்டி காமிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு அனுபவத்தை வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு அனுபவ நிலையை வந்து தான் புறத்தில் வந்து கொடியை கட்டி காமிக்கிறாங்க. அது என்னன்னு அதை மட்டும் படிச்சுட்டு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.
இதற்கு சாட்சியாக இப்போது சன்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது. அக்கொடி இப்போதுதான் கட்டிக்கொண்டது. அக்கொடி உண்மையில் யாதெனில் நமது நாபி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடியை நுனியில் புருவமத்தியின் உட்புறத்தில் ஓர் சவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேல்புறம் மஞ்சள் வர்ணம். அவ்வவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும். அடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமாக கொடி கட்டியது. இனி எல்லாவர்க்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும். பாருங்க, அப்போ அந்த தொப்புள்ளிருந்து அந்த புருவமத்திக்கு வரைக்கும் ஒரு நாடி இருக்குன்றாங்க உள்ள. ஆனால் நாடினா பார்க்க முடியாது, அது சூட்சுமமாக இருக்கக்கூடியது தான். அந்த நாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன கீழ் பாகம் எப்படி இருக்கும், மேல் பாகம் எப்படி இருக்கும், மேலையும் கீழையும் ஏறி இறங்க ஒரு ஜவ்வு இருக்குதுன்றாங்க. உட்புறத்தில் ஒரு ஜவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேல்புறம் மஞ்சள் வர்ணம். அஜவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும் அப்படின்னு சொன்னவங்க, உண்மை சொல்ல வந்தேன் என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை. கொடி கட்டி கொண்டபடியால் இனி எல்லாவரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள். முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவரும் தெரிவிக்கின்றார், தெரிவிப்பார். நீங்கள் எல்லாவரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள். அவசியம் இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. அந்த தயவு வருவதற்கு ஏதுவான உரிமையும் கூட இருக்க வேண்டும். இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையையும் பெற்றுக்கொள்வீர்கள். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இது ஆண்டவர் கட்டளை. எல்லோருக்கும் தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்கள் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் சித்தி வளாகம் என்கின்ற மேட்டுக்குப்பம். இது ஆண்டவர் கட்டளை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். பேருபதேசம் முற்றிற்று அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் இந்த பேருபதேசத்தில் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ படித்ததன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மதத்திலே அபிமானம் கொண்டு உழல்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கு வள்ளல் பெருமான் ஜாதி சமய மதங்களில் அபிமானம் கொள்ளக்கூடாது அப்படின்னு பேருபதேசத்தில் இவ்வளவு டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு படித்து காமிச்சேன். நான் படித்த இந்த விஷயங்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் சொன்ன விஷயங்கள். அதை அப்படியே நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் வள்ளல் பெருமான் ஏன் இதில் போகக்கூடாது. அவர் சொல்லக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் சொல்லக்கூடிய அந்த கடவுளை அடைவதற்கு என்ன வழி? ரொம்ப சிம்பிளான வழி தான். தயவு. மற்றதெல்லாம் இல்லைன்ட்டார். தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வரணும். எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி நினைக்கக்கூடிய அந்த உணர்வை வளர்த்து கொள்ளணும். அதே சமயத்தில் விசாரம் பண்ண சொல்கிறாங்க. அண்ட விசாரம், பிண்ட விசாரம். விசாரம் எப்படி பண்ணணும் கூட சொல்லியிருக்காங்க. அண்ட விசாரம், பிண்ட விசாரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. இதே இதிலையே நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா கடவுளுடைய அருள் பூரணமாக நம்மளுக்கு கிடைக்குன்றாங்க. அதுக்கே மகாமந்திரமும் கொடுத்துட்டாங்க. அதையும் நம்ம சொல்லி மேலேறலாம். அதே சமயத்தில் சன்மார்க்க கொடி வெளியில் கட்டி காமிக்கிறாங்க. அது அனுபவத்தால் உணர்கின்றாங்க. அப்போ உள்ளேயே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுவுமே நம்மளுக்கு அனுபவத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். உள்ள அந்த நாபி முதல் புருவமத்தி அந்த நாடி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த நாடியில் அந்த அனுபவம் உண்டாகும்னு சொல்கிறாங்களே, அதுவும் ஆயிரும். அப்போ இவ்வளோத்தையும் பேருபதேசத்தில் தெளிவாக அப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா நீங்கள் மனசில் உள்வாங்கி பாருங்கள். இது உங்களுக்கு இந்த புரிதலை ஏற்படுத்தியிருக்கணும்னு நம்புகிறேன். இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் நாம் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம்.
இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.